Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதம் முதல் 7 புதிய ரயில் சேவையை தொடங்க உள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செந்தில்குமார் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதி மக்களின் மிக நீண்ட காலான கோரிக்கையாக இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் மற்றும் அதனை இணைக்கக்கூடிய பிற மாவட்டங்களுக்கு ரயில் சேவையை வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் தற்பொழுது மத்திய அரசு அதனை ஏற்று 7 புதிய ரயில்களை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாக தரப்பில் ஒரு கடிதமானது வெளியாகியுள்ளது. மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை பாரம்பரிய ரயில் நிலையம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக வெள்ளக்கால அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு தற்பொழுது வரை இந்த ரயில் நிலையமானது இயங்கி வருகிறது. இருப்பினும் இதற்கான அடிப்படை கட்டமைப்பு என்பது தற்பொழுதுதான் இது மிக ஒரு வளர்ச்சியான நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்து தற்பொழுது இந்த ரயில் நிலையத்தை பெரிய அளவில் மேம்படுத்தி வருகிறது. இதற்கு தற்போதைய மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் அவர் தொடர்ச்சியாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவை அணுகி இந்த மேட்டுப்பாளையம் பகுதிக்கு வளர்ச்சி திட்டங்கள் தேவை என தொடர்ச்சியாக வலியுறுத்தியதன் பேரில் தற்பொழுது இந்த 7 புதிய ரயில் தடமானது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்கள் இயக்கப்பட்டால் மேட்டுப்பாளையத்துக்கு என்ன மாதிரியான வளர்ச்சியை கொடுக்கும் என்று கேட்டால், மேட்டுப்பாளையத்தில் அதாவது உதகையினுடைய அடிவார பகுதி இங்கிருந்து தான் நீலகிரி மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய அனைத்து பயணிகளும் செல்ல வேண்டும். ஆனால் நேரடியாக மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரிக்கு மலை ரயிலை தவிர வேறு எந்த ரயில் பாதையும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேட்டுப்பாளையத்துக்கு வந்துதான் அவர்கள் ஊட்டிக்கு செல்ல வேண்டும். அதே போல் ஊட்டியில் இருப்பவர்கள் மேட்டுப்பாளையம் வந்து தான் சென்னை, மதுரை போன்ற பிற மாவட்டங்களுக்கு செல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் மூலமாக தொழில் வளர்ச்சி என்பது இந்த பகுதியில் மேம்படும். அது மட்டுமல்லாமல் நீலகிரி மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஒவ்வொரு வாட்டியும் நீலகிரி பகுதியைச் சேர்ந்த மக்கள் இங்கிருந்து சென்னை போக வேண்டும் என்றால் கோவை வரை சென்றுதான் அந்த மற்ற ரயில்களை பிடிக்க முடியும். ஆனால் இனிமேல் அது மேட்டுப்பாளையத்துக்கே அவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆன்மீகத்துக்கு செல்லக்கூடிய ராமேஸ்வரம் ஆகட்டும், மதுரை போன்ற பகுதிகளுக்கும் இங்கிருந்து ரயில்கள் இயக்கப்பட வாய்ப்பு இருப்பதன் காரணமாக அதிலும் நேரடியாக அந்த ஆன்மீகத்துக்கான சுற்றுலாத்தலமும் இங்கே வலுப்பெறும். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த 7 புதிய ரயில்களின் வரவானது மேட்டுப்பாளையம் மற்றும் நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் என இந்த பகுதி மக்கள் நம்புகின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.